இறை வார்த்தை இன்று. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய 2 வாசகங்களும் கடவுளின் பார்வையில் மகிமைக்குரியவை எவை, கடவுளின் பார்வையிலே அருவருப்பானவை எவை என்பதை நமக்கு சொல்கின்றன. முதல் வாசகத்தில் பவுல் தனது திருமுகத்தை நிறைவு செய்கின்ற வேளையில் தன்னுடன் உழைத்த ஊழியர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் கூறுகிறார். பிரிஸ்கா, அகிலா, எப்பைனத்து, மரியா என்ற உடன் உழைப்பாளர், அந்திரோனிக்கு, யூனியா, அம்பிலியாத், உர்பான், ஸ்டாக்கி, திருமுகத்தை எழுத உதவிய தெரித்தியு, தங்க இடம் கொடுத்த காயு, பொருளாளரான எரிஸ்து, குவெர்த்து என்ற பெயர்கள். இவர்கள் யாரென்றே நமக்கு தெரியாது. ஆனால் பவுலின் பணியிலே அவரை அவர்கள் தாங்கினார்கள். தங்களுடைய பொருளாலும் ஜெபத்தாலும் அவருக்கு உதவி செய்தார்கள். எனவே கடவுளுடைய பார்வையிலே அவர்கள் மகிமைக்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள். விவிலியத்திலே தங்களது பெயர்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் கடவுளின் பார்வையில் மகிமைக்குரியவர்கள். நற்செய்தியிலே 2 தலைவர்களுக்கு ஒருவர் ஊழியம் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பணத்தாசை பிடித்த பரிசேயர்களுடைய செயல்பாடு அருவருப்பானது, கடவுளுடைய பார்வையில் தீங்கானது என்று சொல்லுகிறார். பணத்தை சேர்ப்பதில் தவறில்லை, ஆனால் அதில் ஒரு பகுதியையாவது பிறருக்கு உதவுவதற்காகவும் இறை ஊழியத்தை தாங்குவதற்காகவும் நாம் பயன்படுத்துகின்ற போது நாம் கடவுளின் பார்வையிலே மகிமையானவர்களாகிறோம். நமக்கென்று பதுக்கி வைக்கின்ற போது நாம் அருவருப்பானவர்களாகிறோம். இன்று நாம் புனித பவுலின் உடன் பணியாளர் போன்று பிறரையும் இறை ஊழியத்தையும் நம்முடைய பொருளால் தாங்குவோம். கடவுளின் பார்வையில் மகிமைக்கு உரியவர்கள் ஆவோம். God bless you. Amen.